பேஸ்பால் பேட், கொலை பண்ண யூஸ் பண்ண கத்தி, அந்த மர்டர் வெப்பன்ஸை துடைக்க யூஸ் பண்ண தவல், அந்த மர்டரை ஒரு ராபரி மாதிரி செட் பண்றதுக்கு அந்த வீட்ல இருந்து அவன் கொண்டு வந்த தங்க நகைகள் அப்படின்னு இது எல்லாத்தையுமே போலீஸ் ரெக்கவர் பண்றாங்க. கூடவே மேத்யூ மற்றும் அனுவுடைய இன்டிமேட்டான பிரைவேட் போட்டோகிராஃப்ஸ், மெசேஜஸ் அண்ட் அவங்க 2 பேருமே இன்டிமேட்டா இருக்கிற வீடியோஸ் அப்படின்னு இது எல்லாமே அவனுடைய லேப்டாப்ல இருந்து போலீஸ் ரெக்கவர் பண்ணி அதை ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸா சப்மிட் பண்றாங்க. இதை அடுத்து அவங்க 2 பேர் மேலேயுமே மர்டர், கொலை, அட்டெம்ப்ட் மர்டர், கொலை செய்ய முயற்சி பண்ணது, இது லிஜிஸை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க இல்லையா அதுக்கு, அண்ட் கிரிமினல் ட்ரெஸ்பாசிங், அனுமதி இல்லாம வீட்டுக்குள்ள நுழையிறது, சீக்ரெட்டா அந்த குடும்பத்தையே கொலை பண்ண பிளான் பண்ணது, எவிடன்ஸை அழிக்க முயற்சி பண்ணது, நகைகளை திருடுனது அண்ட் அஃபென்சிவான செக்ஸுவல் கான்டென்ட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணது அப்படின்னு இப்படி பல சார்ஜஸ் அவங்க மேல போடப்படுது. அது மட்டும் இல்ல, ப்ராசிக்யூஷன் தரப்புல இருந்து 49 விட்னஸஸ், 85 எவிடன்சஸ் அண்ட் 41 மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சப்மிட் பண்ணப்படுது. அண்ட் இப்படி கன்டினியூஸா ட்ரையல் நடந்துட்டு இருக்கிறப்பதான்